ஒருத்தரையும் விடாதீங்க. ஆவேசமான மோடி, உறுதியாக நிற்கும் பாஜக. அரசியல் அதிரடி ஆட்டத்தை சென்னையில் தொடங்கும் அண்ணாமலை. தொடரும் சர்ச்சைகள், பின்வாங்கும் பாஜக. பயந்து போன எடப்பாடி, வேறு வழி தெரியாமல் மீண்டும் வேலுமணிக்கு முக்கியத்துவம். என்டிஏ கூட்டணியிலிருந்து விலக தயார். அன்புமணி அதிரடி. விஜய்க்கு எதிராக காய் நகர்த்தும் ஸ்டாலின். அனைத்து கட்சிகளையும் அழைத்த திமுக. மீண்டும் தலைமறைவான செந்தில் பாலாஜி. தமிழகம் பாகிஸ்தான்லயா உள்ளது? மீண்டும் ஒரு காஷ்மீராகும் தமிழ்நாடு. என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்த கரப்பாம்பூச்சிகளோட போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முடியலன்னு ஒவ்வொரு நாளும் இந்த கரப்பான் பூச்சிகளுடைய விளையாட்டு சித்து வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்க வச்ச முக்கியமான கோரிக்கைகள் மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்கு எல்லாமே ரத்து பண்ணணுங்கிறது தான். மத்திய அரசும் அதை ஏத்துக்குச்சு. வழக்குகள் எல்லாமே மாணவர் மேல ரத்து பண்றேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல கூட மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே ரத்தும் பண்ணிட்டாங்க. ஆனா டெல்லியில என்ன நடந்துருச்சு அப்படின்னா, டெல்லியில இந்த கலவரம் பண்ணவங்க எல்லாத்தையும் விடமாட்டேங்கிறது ஏற்கனவே இந்த கரப்பான் பூச்சியினுடைய தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க. மாணவர்கள் மேல போடப்பட்ட வழக்கை நாங்க ரத்து பண்ணிடுறோம். ஆனா கலவரம் பண்ணனம் மேல நாங்க வழக்கு ரத்து பண்ண மாட்டோங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுல உறுதியாகவும் இருக்காங்க. இதை தான் நரேந்திர மோடி அவர்கள் பல அங்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்த மாணவர்கள் போர்வையில வந்தவங்க எல்லாமே அரசு சொத்துக்களையும் தனியார் சொத்துக்களையும் நாசம் பண்ணது பல காணொளிகள் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுலயும் ஒருபடி மேல போய் சந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய இந்த தள்ளுவண்டி வியாபாரிகள் நடத்தக்கூடிய இந்த தள்ளுவண்டியை கூட இவங்க எல்லாமே யாருமே விட்டு வைக்கலையாமா. அதெல்லாம் கூட அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க இந்த கரப்பாம்பூச்சி போர்வையில வந்த அந்நிய நாட்டு கைக்கூலிங்க. அதெல்லாமே கேள்விப்பட்டு தான் நரேந்திர மோடி அவர்கள் ஒருத்தரையும் விடாதீங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டிருக்காராமா. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு டெல்லி காவல்துறை யாரெல்லாம் குற்ற பின்னணி இருக்கோ அவங்களை எல்லாத்தையும் தேடி தேடி இன்னைக்கு கைது பண்ணிட்டு இருக்காங்கிறதான். அதில் 100க்கு மேற்பட்டவங்க மேலே கொலை வழக்கு பதிவாயிருக்கு. இன்னும் பல்வேறு திருட்டு வழக்கு அது இதுன்னு பல வழக்குகள். இவங்க எல்லாமே மாணவர்களா? ஏன்னா அதை கரப்பாம்பூச்சிகளோட கோரிக்கைக்கு மத்திய அரசு ஜே.பி. நட்டா அவர்கள் தெளிவாக ஒரு பதில் கொடுத்துட்டாரு. மாணவர்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேர்வு எழுதின அடையாள அட்டையை ஒன்று காட்டணும். அப்படி இல்லையா இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்களா அதுக்கு உண்டான ஆவணத்தையாச்சும் காட்டணும். அப்படி இல்லையா அவங்க குடும்பத்துல யாராச்சும் மருத்துவத்துக்கு நீட்டு தேர்வு எழுதியிருந்தாங்களா அதற்குண்டான ஆவணத்தையாச்சும் காட்டணும். அப்படி காட்டினா அவங்க மேல நாங்க வழக்கு போட போறதில்ல. அந்த அப்படி போட்டிருந்தாலும் அந்த வழக்கை நாங்க ரத்து பண்றோங்கிறது ஜே.பி. நட்டா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கேட்காம மறுபடியும் நாங்கள் நாடு தழுவிய போராட்டம் நடத்த போறோம்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இனிமேலுக்கு நீங்க ஜந்தர் மந்தர்ல உள்ள போத முடியுமா? ஒட்டுமொத்தமா மத்திய பாதுகாப்பு படையை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அங்க இப்பவே பேரிகேடெல்லாம் வெல்டு வச்சு இன்னைக்கு எல்லாமே தயாரா தான் இருக்காங்க. மீண்டும் ஒரு போராட்டம் கரப்பாம்பூச்சியில மோடிக்கு எதிராக நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களை மாதிரி எத்தனையோ பேத்த நரேந்திர மோடி பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. 6 மாசம் விவசாயிகள் போர்வையில உட்காந்துட்டு இருந்தாங்க டெல்லியில. அதுக்கே அஞ்சாதவர். சிஏஏ அப்ப எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, நாடு தழுவிய போராட்டம். அதுவுமே கண்டுக்காம அது எல்லாமே நசுக்கி எடுத்துட்டாங்க. கரப்பாம்பூச்சியை நசுக்கிறது மோடிக்கு ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஆனா இது கரப்பாம்பூச்சிகளை எங்க இருந்தாங்க? இவங்க ஒவ்வொரு தேர்வும் இந்த மாதிரி ரத்து பண்ணணும்னா இனிமேல் அரசு வேலைக்கு எந்த தேர்வும் வேணாம். 10ஆம் 12ஆம் வகுப்புக்கு தேர்வு வேணாம். யாருக்குமே எந்த எலிஜிபிலிட்டியுமே வேணாங்கிறதான் இவங்களோட நோக்கமாங்கிறது நமக்கு தெரியல. இவர் அமெரிக்காவில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு திடீர்னு ஒரு உள்ள வருவாராமா, போராடுவாராமா. ஏன்னா கபில் சிபில் கூட இவருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவிலாம். இந்த மாதிரி இவங்க எல்லாமே பணம் கொளிக்கக்கூடிய வேலையை தான் பார்க்குறாங்க. இந்த போராட்டம் ரத்துங்கும் போதே இவனுங்க எல்லாமே போய் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பெண்களோட கூத்தடிச்சவனுங்க தான் இந்த கரப்பாம்பூச்சி தலைவனுங்க. இவனுங்க எல்லாம் உண்மையாலுமே மாணவர்களுக்கு போராடுறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்குண்டான மசோதா கூட மத்திய அரசு திங்கட்கிழமை நிறைவேற்றிட்டாங்க. இனிமேலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்களே தெரியல. அதே டெல்லியில இருந்து தான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை சின்ன ஒரு வார்த்தையை தான் தவறா சொன்னாரு. அது இங்க தமிழ்நாட்டோட அரசியல்களுமே படு சூடாகி போச்சு. அவரு 2018 உச்சநீதிமன்றத்துல
தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியோட அனுமதி தேவையில்லாமயே மேகதாது அணைய கட்டலான்னு தான் இருக்குங்கிறத கேட்டாரு. சொல்லிட்டாரு. அன்புமணி கேட்டாரு. நீர்வளத்துறை அமைச்சர் பதில் சொன்னாரு. அவர் அந்த வழக்குல மத்திய அரசு குறிப்பிடலைங்கிறத சொல்லி சொன்னாரு. அது இங்க தமிழகத்துல ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் மத்திய அரசுக்கு எதிராக களம் கண்டு பலரும் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களும் கருத்துக்கள் சொன்னாரு. ஆனா இதை எல்லாமே மிகப்பெரிய வன்மமா அண்ணாமலை அவர்கள் மேல தொடர்ந்து அண்ணாமலை அவரோட குடும்ப உறுப்பினர்கள், அவங்க மனைவி, அவர் செய்யக்கூடிய தொழிலு எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் சும்மா இல்ல. அவங்களும் பதிலடி குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்லாம். ஆனா இது எல்லாமே ரொம்ப ஒரு அநாகரிகமான விஷயங்கள தாண்டி போயிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட அரசியல் பயணத்த ஒவ்வொரு காய் நகரத்திலயும் மிக தெளிவா, நுணுக்கமா எடுத்து வச்சுக்கிட்டே வராருதான். அவரு தன்னோட முதல் மாநாடு பொள்ளாச்சியில நடத்தினாரு. நடத்தி அது வெற்றிகரமாவும் சாதிச்சுட்டாரு. அடுத்து அவரோட பயணம் ஏன்னா அவரு திருச்செந்தூர்ல மாநாடு நடத்துறாரு, தூத்துக்குடியில் நடத்துறாருன்னு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்துச்சு. ஆனா அதை எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா தலைநகர்ல இருந்து அரசியல் பண்ணாதான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அது கொண்டுட்டு போக முடியுங்கிறது அண்ணாமலை அவர்கள் உணர்ந்துதான் தலைநகர் சென்னையில அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் மாசம் ஒரு பேரணியவே நடத்துறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதற்குண்டான அனுமதியும் கிடைச்சதா ஒரு தகவல். இனிமேலுக்கு யாரு நினைச்சாலும் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணம் அடுத்தடுத்துன்னு வேகம் எடுத்து தான் போக போகுது. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பாஜகவோ, இருக்கக்கூடிய பாஜகவுடைய அடிவருடிகளோ யாரும் தடுக்க போறதெல்லாம் முடியாது. தடுக்கவும் முடியாது. அண்ணாமலை அவர்கள் இனிமேலுக்கு துரிதமா தான் செயல்பட போறாரு. ஏன்னா, அரசியல் கட்சி இயக்கம் அவரு ஆரம்பிக்க போறது ஏறத்தாழ செப்டம்பருக்கு அப்புறம் தான்ங்கிறது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வருது. அதுக்குள்ள அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வேலை தான் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு. அது வேகமாவும் அடுத்தடுத்துன்னு கொண்டுட்டு போறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதுமே அதற்குண்டான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்டிஏவுல எடப்பாடிக்கு எதிரா பலரும் பொங்கி எழுந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சி நிர்வாகிகளே பலரும், பல தலைவர்களும் எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசுறாங்க. அவங்க மோசமா பேசுறதுனா என்னன்னா, நீங்க தலைமைக்கு சரியில்ல, நீங்க லாய்க்கு இல்ல அப்படிங்கிறது நீங்க உங்க ஆளுமை கிடையாது. மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்கங்கிறது அவங்க. வேலுமணி அவர்களும் கூட எடப்பாடியும் அதிமுகவை நிராகரிச்சு அவர் தனியா தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே பார்த்துட்டு தான் எடப்பாடி பயந்து போய் மறுபடியும் வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னுடைய அறிக்கையவே இது வெளிப்படுத்திட்டாரு. வர தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவுதாள் விழாவுல வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அறிக்கையும் எடப்பாடி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் எதை காட்டுது? இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இனிமேலுக்கு தன்னால அதிமுகவை வழிநடத்த முடியாது, மேலு பொதுச் செயலாளரா இருக்க முடியாதுங்கிறத உணர்ந்து தான் எடப்பாடி அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அவங்க எல்லாருமே கேட்கறது என்ன? பொதுக்குழுவை கூட்டுங்கிறது தான். அப்படி ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய கை ஓங்க ஆரம்பிச்சிரும். இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் இன்னைக்கு ஏன்னா எடப்பாடி அவர்கள் அறிவிச்ச பொறுப்பு கூட வேலுமணிலாம் வேண்டான்னு தான் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வேண்டான்னு தான் சொன்னாரு. அப்படி இருந்த இந்த அறிக்கையில கூட அவர் துணை பொதுச் செயலாளர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா எப் வேலுமணி அவர்கள் இந்த நிகழ்வுல கலந்துக்குவாரா, புறக்கணிப்பாரா, எடப்பாடியை புறக்கணிப்பாராங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா இந்த சண்டைகளுக்கு மத்தியில அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு விஜய் பக்கமும் மத்த மாற்று இயக்கத்து பக்கமும் தான் அணி அணியா போயிட்டு இருக்கிறாங்கிறத எடப்பாடி ஏனோ இன்னும் புரியாம இருக்கிறாரா, புரிஞ்சு தெரியாம நடிக்கிறாராங்கிறது நமக்கு தெரியல. அடுத்தது இந்த என்டிஏ விட்டு நான் விலகுறேன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் நேத்து ஒரு விஷயத்த பேசிட்டாரு. அவர் எதுக்கு பேசியிருக்காருன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசு அந்தமான்ல நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை அங்க நிறைவேற்ற போறாங்க. அதெல்லாம் காடுகள் எல்லாம் அழிக்கிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி மத்திய அரசு நீங்க அந்த திட்டத்தை ரத்து பண்ணணும்னு கேக்குறீங்களே. இன்னைக்கு மேகதாதுல 12,000 காட்டு அழிச்சுட்டு டேம் கட்டுறேன்னு சொல்றாங்களே, அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே ஏன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரீங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு மேகதாதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க, காடுகள் எல்லாம் கூடாதுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் என்டிஏ கூட்டணியில இருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு அன்புமணி ஒரு பக்கம் கொளுத்தி போட, அதையே ஒரு பால் அவர்கள் பாத்தீங்கன்னா, ஏங்க நம்மளுக்கு எல்லாம் பாஜகவுல மரியாதையே தரமாட்டேங்கிறாங்க, பாஜக விட்டு வெளியில வரும்னு ஒரு பொதுக்குழுல பேச
அதையும் அன்புமணி அவர்கள் அப்படிலாம் பேச வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை கண்டிக்க, அதுக்குள்ள இது ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குது. அந்த கூத்து அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு விஜய்க்கு எதிரா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு அணி திரட்டக்கூடிய வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவா போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு, எல்லா கட்சிகளுக்கும் ஸ்டாலின் அழைப்பு குடுக்குறாரு. ஒத்த கருத்துடைய எல்லா கட்சியும் வந்து கலந்துக்கணுமாமா. இன்னைக்கு விஜய் எதிர்த்து போராட்டம் பண்ண போறாரு. காவேரி விவகாரத்துல விஜய் ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு இன்ஆக்டிவா இருக்கிறாரு. பிரதமருக்கு மட்டும் வந்து கடிதம் எழுதினா மட்டும் போதாதுங்க. வாய தொறந்து பேசணும். களத்துல களமாடணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு பேசுறாருன்னு நமக்கு ஆனா செந்தில் பாலாஜியே மேல இந்த மதுபான டெண்டர் முறைகேடு வழக்குல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே என்னவோ ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வெளியில வராருங்கிறதான் விஷயம். ஏன்னா இவர் தான் 6 மாசம் நான் விட போவேன் புது அரசாங்கம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் 3 மாசத்துல வராருன்னா இதுவா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் கடந்த சில நாட்களா திரு ட்ரிபிள் கேனுடைய காவல் நிலையத்துல நேரில் ஆஜராகி அவங்க தம்பியோட கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு அவர் ஆஜராகல மீண்டும் தலைமறைவாயிட்டாருங்கிற ஒரு தகவல் வருது. அவரு காவல் நிலையத்துக்கு வரல. அவங்க தம்பி கூட காவல் நிலையத்துல அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதா ஒரு தகவல்கள் வருது. இதனாலதான் என்னவோ செந்தில் பாலாஜியோட பேர் இந்த மதுபான டெண்டர்ல எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டாங்கிற காரணத்துக்காகவோ என்னவோ தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விவசாயிகள் போர்வையில போராட்டம் பண்றதுக்கு வராரு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நீங்க சரியா பண்ணிருந்தீங்களா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வராதே மிஸ்டர் ஸ்டாலின் சார். நீங்க தான் இதுக்கு எல்லாமே மூல காரணங்கிறத மறந்துட்டு நீங்க வரீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் இதெல்லாமே பார்த்து ஏமாந்து போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை விட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் தமிழகத்தில் நடக்குது. நம்ம எல்லாமே தெரியும் நமக்கெல்லாம். ஒரு காலத்துல காஷ்மீர் லால் சவுக்குல மட்டும்தான் இந்த மணிக்கூண்டு பிரச்சனையில மூவர்ண கொடி எழுதக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்க நம்ம மயிலாடுதுறையில இப்ப ஆரம்பிச்சிருக்குது. மயிலாடுதுறையினுடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு அடையாளமே மயிலாடுதுறையுடைய மணிக்கூண்டு தான். அந்த மணிக்கூண்டுல மூவர்ண கொடி வரையறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இஸ்லாமியர்கள் அங்க இருக்கக்கூடிய நகராட்சி அதிகாரி கிட்ட முறையிட்டிருக்கிறாங்க. உடனே அந்த அதிகாரிகளும் அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதான் இப்ப இந்து முன்னணி கையில் எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ண போறது. ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா, போராட்டம் பண்ணலாமா, சட்டபூர்வமா அணுகலாமாங்கிறது அவங்க ஒரு விவாத பொருளா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு நம்மள ஒரு வேண்டுகோள். மீண்டும் ஒரு காஷ்மீரா தமிழ்நாடு மாறக்கூடாது. அதுக்கு நீங்க சட்டம் ஒழுங்க சரி பண்ணணும். இது மாதிரியான நம்மளுடைய மூவர்ண கொடிய வரையறதுல என்ன பிரச்சனை வருதோ நமக்கு தெரியல. இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மீண்டும் ஒரு காஷ்மீர் ஆகிறத அது யாராலையும் தடுக்க முடியாது. அது போன்ற சூழல் திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது. இங்க எல்லாரும் எல்லாம் அப்படிங்கிறது தான் இருக்காங்க. உங்களுடைய குறிக்கோளும் அதுவா தான் இருக்கு. அதனால நீங்க இது எல்லாமே சரியா அணுகணும். அதிகாரிகளுக்கு நீங்க உத்தரவிடணும். மயிலாடுதுறையினுடைய மணிக்கூண்டுக்கு மூவர்ண கொடிய வருகின்ற சுதந்திர தினத்தப்போ வரைஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லபடியா சுதந்திர தினத்தை கொண்டாடணுங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதற்குண்டான நடவடிக்கையும் முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கணுங்கிறது தான். நன்றி, வணக்கம்.